ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ஜெகதீஷ். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று சந்திக்கிறார் பிரதமர் மோடி. முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க துரித நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி மீண்டும் கடிதம். ரமலான் ஈகை பெருநாள் கொண்டாட்டம். பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. கலப்படப்பால் தொடர்பாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தவறான தகவல்களை பரப்புகிறார். தமிழக பால் முகவர்கள் நலச்சங்கம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். வாழ்வாதார பிரச்சினையை நீக்கி இலங்கை படையால் இந்திய மீனவர்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கி அவர்களது உரிமையை மீட்டுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு மட்டும் 17 மீனவர்களும் 3 படகுகளும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்வதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி வருவதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மீனவர்கள் விவகாரத்தில் உறுதியான துரித நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் இலங்கையில் உள்ள 42 மீனவர்களையும் 141 படகுகளையும் விரைவில் மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் சிவசங்கரி. தமிழகத்தில் ரமலான் பண்டிகையொட்டி ஈகை திருநாள் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகைகளுடன் கொண்டாடப்பட்ட ரமலான் திருநாளையொட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆண்டுதோறும் ஷவ்வால் முதல் பறை நாளில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. முதல் பறை தெரிந்ததால் தமிழகத்தில் ரமலான் பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் அறிவித்தார். ரமலான் நோன்பு முடிந்ததன் நிறைவாக சிறப்பு தொழுகைகளுடன் ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஈகை திருநாளை முன்னிட்டு கன்னியாகுமரியில் இஸ்லாமிய பெருமக்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகைகள் நடத்தி உற்சாகமாக கொண்டாடினர். நாகர்கோவில் கோட்டார் ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமிய பெருமக்களின் 5 கடமைகளிலே 4 கடமைகள் ஒரு சேர வருகின்ற மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. ஆதி ஒருவன், ஐவேளை தொழுகை, நோன்புடைமை, போதிய நாள் ஏழை வரி என்று சொல்லுகின்ற புக்கமக்க அஜி, இதிலே 4 கடமைகள் ஒரு சேர வருகின்ற மாதமாக இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்திலே 30 நாட்கள் பசித்திருந்து விழித்திருந்து நாம் இந்த ரமலான் நோன்பை நோற்றிருக்கிறோம், தொழுகையை நடத்தி இருக்கிறோம். திருச்சியில் ஒத்தக்கடை ஈத்கா மைதானம், தென்னூர் உழவர் சந்தை, நவாப் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பு ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகைக்கு பின் பயான் எனப்படும் சொற்பொழிவுகள் நடைபெற்றதோடு இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அல்லாவுக்காக இல்லாமல் நமக்காக நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு நோக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நோம்பில் அதிகமான ஈமான்களை நம்ம கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 10 நாள் இந்த இரவு தொழுகையில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவுன்னு ஒன்று வச்சுருக்கான். அதில் தான் அல்லாஹ் முழுமையான குர்ஆன் இறக்குனா. சுப்ஹானல்லாஹ், அந்த முழுமையான குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நாளில் எவரொருவர்
அந்த இரவு ஃபுல்லாக நின்று வணங்குறார்களோ அவர்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக நின்று வணங்குறதுக்கான கூலி அல்லாஹ் தரான். அது மட்டும் இல்லாமல் முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து எல்லா தொழுகிறவங்களுக்கு மன்னிக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த ரம்லான் மாதத்தை இவ்வளோ சிறப்புள்ள ஃபங்க்ஷனாக அல்லாஹ் வந்து இதை வச்சிருக்கான். புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ரமலான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி, முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஈதுல் ஃபித்ர் ரமலான் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய ரமலான் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளும் இந்த இனிய நன்னேரத்தில் 30 நாட்கள் நோன்பு நோற்று ஒரு ஏழையின் பசியினை உணர்ந்து ஒரு ஏழை எவ்வாறு பசியினால் வாடுகின்றான் என்ற துயரத்தை ஒவ்வொரு இஸ்லாமியரும் உணர்வோடு உணர்ந்து ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த உதவும் மனப்பான்மையை தன் மனதிலே ஆழமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த இனிய நன்னாள் ரமலான் மாதத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய ரமலான் நல்வாழ்த்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈகை திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரமலான் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் ராமகிருஷ்ணன். ஈகை திருநாளையொட்டி தலைநகர் டெல்லியில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு டார்ஜிலிங்கில் 12 மணி நேரத்திற்கு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பு அறிவித்துள்ளது. ரமலான் பண்டிகையையொட்டி டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜும்மா மசூதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். சிறியவர் முதல் பெரியவர் வரை கலந்து கொண்ட இந்த சிறப்பு தொழுகையில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈகை திருநாளை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நன்னாளில் காஷ்மீரில் அமைதி திரும்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் இருக்கும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் எனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈகை திருநாளில் காஷ்மீர் முழுவதும் அமைதி திரும்பி மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய மக்கள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதற்காக 12 மணி நேரத்திற்கு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பு அறிவித்துள்ளது. மேற்கு வங்காளத்தின் டார்ஜிலிங் உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்து கூர்காலாந்து என்ற பெயரில் தனி மாநிலம் அமைக்க கோரி கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினர் கடந்த 12ஆம் தேதி முதல் காலவரையற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்லாமிய மக்கள் ஈகை திருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக 12 மணி நேரம் தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் ராமகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக போட்டியிடும் மீரா குமாரின் வேட்புமனுவை மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்தார். குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடக்கிறது. இதில் பாஜக கூட்டணி வேட்பாளராக பீகார் மாநில முன்னாள் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் போட்டியிடுகிறார். அவரை தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் நிறுத்தப்பட்டுள்ளார். பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் மீரா குமார் வரும் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிலையில் மீரா குமாரின் வேட்புமனுவை திமுக முன்மொழிந்தது. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மீரா குமாரின் வேட்புமனுவை முன்மொழிந்து அதில் கையெழுத்திட்டார். அதேபோல் திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கையெழுத்திட்டனர். இந்திய தேசிய முஸ்லிம் லீக் கட்சி எம்எல்ஏ அபுபக்கரும் கையெழுத்திட்டுள்ளார். மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த படிவத்தை காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் மாணிக் தாக்கூர் பெற்றுக்கொண்டார். தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மீரா குமாரின் வேட்புமனுவை முன்மொழிந்து கையெழுத்திட்டுள்ளனர். நாடு முழுவதும் சென்று காங்கிரஸ் ஆதரவு கட்சிகளின் MP எம்எல்ஏக்களிடம் ஆதரவு திரட்ட மீரா குமார் திட்டமிட்டுள்ளார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சாந்தா. 2 நாட்கள் பயணமாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பாஜகவை பலப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று வருகை தந்தார். சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு அமித்ஷா வந்தார். அங்கு அவரை மாநில தலைவர் சுவாமிநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய செயலாளர் H. ராஜா உள்ளிட்டோர் இருந்தனர்.
பின்னர் புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா கலந்து கொண்டார். புதுவையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட இருசக்கர வாகன பேரணியில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பின்னர் துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியார் சிலையில் பேரணி நிறைவடைந்தது. பின்னர் பாரதியார் சிலைக்கு அமித்ஷா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தனியார் ஹோட்டலில் கட்சி நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரியில் கட்சியை பலப்படுத்துவது, குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று மாலை தொழிலதிபர்கள், வணிகர்கள், சமூக நல அமைப்புகளின் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்களை அமித்ஷா சந்தித்து பேச உள்ளதாக தெரிகிறது. அமித்ஷா வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் செய்தியாளர் ராஜீவ். அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை விமர்சிக்க அரக்கோணம் தொகுதி எம்பிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று வெற்றிவேல் எம்எல்ஏ கூறினார். சென்னையில் உள்ள தினகரன் இல்லத்தில் அவரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெற்றிவேல், முதலமைச்சர் பழனிசாமி இனியும் மௌனமாக இருக்கக்கூடாது என்றார். அரி போன்ற பேசுபவர்களை முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேட்க முடியும். அரி போன்றவர்கள் ஏன் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அரி ஒன்றும் ரொம்ப யோகியர்லாம் கிடையாது. நால்வர் இன்னைக்கு போய் அம்மா படத்தை உடைச்சவர் தான் அவர். பெரிய உத்தமசீலம்லாம் பேசக்கூடாது. அரியை பற்றி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய பேர் அதில் அசிங்கப்பட வேண்டியது வரும். 88, 89லேருந்து டிடிவி சார் அம்மா கூட இருக்கார். 33 வருஷமாக சின்னம்மா அம்மா கூட இருந்தாங்க. இப்போ பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது, துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது இவங்க எல்லாரும் தான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தாங்க. அன்றைக்கி தெரியாததெல்லாம் இன்றைக்கி அரி போன்றவர்களுக்கு இப்போ மட்டும்தான் ஞானோதயம் வருதுன்னா அது காரணம் தெரில. அதிமுகவின் இரு அணிகள் மீண்டும் ஒன்றாக இணைய வாய்ப்பில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவிற்கு அளித்த ஆதரவு ஜெயலலிதா வழியில் எடுத்த முடிவு என்றார். அதிமுக அணிகள் மீண்டும் இணைய வாய்ப்புள்ளதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பன்னீர்செல்வம், அதிமுக மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என்றார். பேச்சுவார்த்தை குழு ஏற்கனவே கலைக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா சார்பாக இது கட்சி இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? மீண்டும் ஒருமித்த இணையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். இணைப்புரிய குழு கலைக்கப்பட்டுவிட்டது. அதிமுகவினர் ஒரே அணியாக செயல்படுவதுதான் தொண்டர்களின் விருப்பம் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை நேதாஜி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியில் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கை, சாதனைகள் மற்றும் மக்களுக்கு ஆற்றிய பணிகளை விளக்கும் விதமாக பல்வேறு புகைப்படங்களின் தொகுப்பை மக்களின் பார்வைக்காக மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ளது. இந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமார் ஆகியோர் துவங்கி வைத்தனர். எத்தனையோ கட்சிகள் உடைந்தால் அடுத்த நேரம் ஒரு கட்சியில் போய் சேர்ற காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் கொள்கையைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே வரலாற்றில் நிச்சயமாக எல்லாரும் ஒன்றுபடுவோம். நிச்சயமாக வர்ற காலத்திலேயும் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தான் இருக்கும், புரட்சித் அம்மா ஆட்சி தான் இருக்கும். அதிமுக அணிகள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு திட்டவட்டமாக வைக்கிறது அவருடைய கொள்கை. எங்களை பொறுத்தளவுக்கு தொண்டர்கள் நாங்கள் விரும்புகிறது எல்லாம் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் சொல்லுகிறாருன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் அதை போய் என்னன்னு கேட்கணும். நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு ஒன்றாக இணைந்து அதிமுக ஆட்சியையும் கட்சியையும் நடத்தணும் நாங்கள் நினைக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இன்று சந்தித்து பேச உள்ளார். போர்ச்சுகல், அமெரிக்கா, நெதர்லாந்து நாடுகளுக்கு பிரதமர் மோடி 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். போர்ச்சுகல் பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று அமெரிக்கா சென்றடைந்தார். வாஷிங்டனில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாஷிங்டனில் முதல் நிகழ்ச்சியாக அமெரிக்க தொழிலதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பிரதமர் மோடி இன்று சந்தித்து பேச உள்ளார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி அங்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறை. சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன்.
சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில் சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில் காவேரி பிரைம் தொடர்கிறது. உழவு, உற்பத்தி, தொழில்துறை ஆகிய துறைகளின் வளர்ச்சிகளில் தமிழகம் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய மாநிலங்களின் வளர்ச்சி குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் தமிழகத்தின் அவல ஆட்சியை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வேளாண் துறையில் பிற மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தமிழகம் -8% வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று உற்பத்தி மற்றும் தொழில்துறையிலும் தமிழகம் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அவல நிலைக்கு காரணம் தமிழக அரசின் திறமையின்மை மற்றும் ஊழல்தான் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலை மாறி தமிழகம் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் செயல்திறன் கொண்ட ஒருவர் தலைமையில் புதிய அரசை அமைக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் சாந்தலட்சுமி. கலப்படப்பால் தொடர்பாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தவறான தகவல்களை அளித்ததற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பால் முகவர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் நிறுவனர் பொன்னுசாமி, துறை சார்ந்த தகவல்கள் தெரியாத ஒருவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து முதலமைச்சர் உடனடியாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனை செய்கின்ற பாலுக்கான விலையையும் தமிழக அரசை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் பொன்னுசாமி கேட்டுக்கொண்டார். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் 2017 மே மாதம் முதல் வரைக்கும் எடுக்கப்பட்ட 886 பால் மாதிரிகளில் ஒரு பால் மாதிரிகளை கூட உயிருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் இல்லை. அதில் 187 பால் மாதிரிகள் தரம் குறைந்ததுன்னு மட்டும்தான் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு. இதற்கு மத்தியில் புனேக்கு அனுப்பியதாக சொல்லப்பட்ட பால்வளத்துறை, தமிழக பால்வளத்துறை சார்பில் புனேவில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்ட பால் மாதிரிகளிலேயும் அமைச்சர் கூறியது போல ரசாயன பொருட்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு, பார்மாலின் உள்ளிட்ட பல்வேறு வேதிப்பொருட்கள் இல்லை என்ற வந்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது சம்பந்தமாக ஆங்கில நாளிதழ்களையும் தகவல் வந்திருக்கிறது. தமிழக அரசுக்கு அது சம்பந்தமான அறிக்கையும் புனே ஆய்வகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நாள் விழிப்புணர்வு பேரணி சென்னையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் மற்றும் சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. உலகளாவிய ரீதியில் போதைப்பொருள் பயன்படுத்தல், போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை செய்தல் என்பன ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. போதைப்பொருளை கட்டுப்படுத்த அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நாள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேரணியை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருளுக்கு அடிமையாவதால் ஒரு சமூகமே அழியும் அவல நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். அதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சர்வதேச
போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு தினமான இன்று இந்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி இருக்கிறோம். காவல்துறை சார்பாக போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு குண்டர் சட்டத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப கட்டத்தில் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பதற்கான அனைத்து உதவிகளும் தன்னார்வ நல தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம். இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து தமிழ்நாடு மாநகர காவல்துறை நடவடிக்கையில் ஈடுபடும் என்பதை தெரிவிக்கிறேன். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து போதைப்பொருள் எதிர்ப்பு நாள் விழிப்புணர்வு பேரணி துவங்கியது. இதில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். மருத்துவ அந்த போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நடக்குது. இதனால் சிகரெட் பிடிக்கிறவங்க, குடிப்பழக்கம் இருக்கவங்க, மற்ற போதைப்பொருள் இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி முகாமுக்கு வந்து கலந்துக்கிட்டால் அதை பார்த்தா அவங்க திருந்துவாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி முகாம் நடத்துகிறாங்க. போதைப் பொருள் யூஸ் பண்ணால் என்னென்ன பாதிப்பு வருது, புற்றுநோய் வருதுன்னு சொல்கிறாரு. அதை எங்ககிட்ட சொல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவு செய்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணால் புற்றுநோய் வரும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தற்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே அதிக அளவில் போதை பழக்கத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இதை தடுப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு பக்கம் தெரிவித்தாலும் இந்த இளைஞர்களுக்கு இளம் வயதிலேயே இவர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு முறையாக கொடுத்திருந்தால் இந்த போதை பழக்கத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் என்பது காவல்துறை தரப்பு மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது. காவேரி தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் தாமோதரன். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் ராமகிருஷ்ணன், ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்தியாளர் தாமோதரன். இன்று உலக அதே நியூஸ் தான் கேளு. உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம். போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொருவரது கடமை. அந்த நோக்கத்தோடு ஒரு தொகுப்பை வழங்குகிறது காவேரி நியூஸ். சந்தோஷமான வாழ்க்கையை சீரழிக்கும் போதை தேவைதானா? இந்த கேள்விக்கு அனைவரது பதிலும் தேவையில்லை என்பதுதான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றுக்கு அடிமை. அதே நேரம் போதைக்கு அடிமையானவனுக்குத்தான் தெரியும் அதனால் அவன் இழந்த இழப்புகளின் வழிகள். மதுபோதைக்கு அடிமையானவர்களின் வாக்குமூலம் இதோ. என் பொண்ணே வந்து என்கிட்ட வந்து என்னை குடிகாரன்னு சொல்லிடுச்சு. சரிங்களா, அந்த பொண்ணோட கிளாஸ்மேட் எல்லாம் நான் விழுந்ததை பார்த்துட்டாங்க. அதனால் என்னால் முடியாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ 4 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் தெளிவாக இருக்கேன். சரி, இனிமேல் இன்னும் 10 நாள் இருக்கணுங்களாமா. இங்கே 10 நாள் நான் நல்லா தெளிவாயிருவேன்னு சொல்லி போட்டு நம்பிக்கையில் இருக்கிறேங்க. குடிச்சிட்டு இருப்பேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே போயாச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் நான் எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கேன். அதனால் வீட்டுக்கு ரொம்ப அவமானம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஊர்வம்புகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் நானே இது பண்ணுவேன். அப்புறம் வேலை விஷயங்கள் பார்த்தாச்சுன்னா ஒரு வேலை போகிற இடத்துலையும் போய் நல்லா குடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணி இந்த ஒரு வேலையில் நிலையா ஒரு கம்பெனியில் நிலையா இருந்தது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு இந்த குடியிலேருந்து விடுபடணும். ஆனால் நான் ஒரு வாரம் நிப்பாட்டி பார்ப்பேன். அப்புறம் திரும்பவும் குடிச்சிடுவேன். இப்படியே தான் இருந்துச்சு. மதுவால் குடும்பங்கள் சீரழியும் அவலம் அரங்கேறும் தமிழகத்தில்தான் போதைப் பொருளால் சீரழியும் சிறார்கள் இருப்பது சற்றே வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். இது எதுக்கு பண்றது, என்ன பண்றது? அது போதைக்கு. எதுல ஊத்தி என்ன பண்ணுவாங்க? எத்தனை வாங்குவீங்க? ஊத்தி அடிக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் வாங்குவீங்க? இந்த மாதிரி இழுக்கணுமா மூந்து பாக்கணுமா? இழுக்கணும். பாசம். இப்படி இது காசு எங்க இருந்து வருது? பிச்சை எடுக்கிறோம். இல்ல இது எவ்வளவு நேரம் ஆகும்? அது இருக்கும் போதை இதோ ஒரு நாள் வரும். ஒரு இதுக்கா? அது காட்டு. அந்த மாதிரி எத்தனை வாங்குவோம் ஒரு நாளைக்கு? காட்டு. ஒன்று ஒருத்தன் ஒன்று போதுமா? எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம்? மொத்தம் 1 2 3 4 5 பேர். ஒருத்தன் தனுஷ் கொண்டு ஒருத்தன் வந்து வேலைக்கு போயிட்டான். நைட்டு தான் வருவோம். சரி, பிச்சை எடுக்கிற காசு கிடைக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வாங்குறீங்க? பாட்டில் பறக்கும். வேறு அவ்வளோதான். பாட்டில் பறக்கும், குப்பை பறக்கும், பிச்சை எடுப்போம். இவர்கள் போதையில் என்ன செய்வார்கள்? இவனுக்கு துணிஞ்சானுங்கன்னா பெரிய பெரிய டெரருங்களே வேஸ்ட்டு. அவங்களாவது யோசிப்பாங்க, கேஸ் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். இவனுங்களாம் அதை பற்றிலாம் கவலையே படுறதில்ல. எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்டு கோபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க.
ஆகிறதாட்டும் போகிறத போட்டுன்ற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நம்மளே அடித்தா கூட இப்படி அந்த பிளட்டு வந்துச்சுன்னா கூட நம்ம பேட்ட போகிறோம் அவனுக்கு இப்படின்ட்டு உடனே அவனுக்கு வேறு மாதிரி ஆயிடுறானு. கல்லை தூக்குறது, கையில் கிடைக்கிறத இந்த மாதிரி தான் அவனை சேட்டை பண்ணிடுறாங்க. நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஹோமில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. மாரிஜோனா அதை வந்து ரொம்ப இப்போ ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான விலைகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த போதை வெளியிலையும் தெரியறதில்ல, சுமல் வர்றதில்ல, ஐடென்டிஃபை பண்ணுறது வீட்டில் உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், படித்த மாணவர்கள் நிறைய பேர். அது இல்லாமல் சொல்யூஷன்ஸு, இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட போதைகளுக்கு இன்றைக்கி நம்ம நாடு அடிமையாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு காட்சிகளும் போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீண்டு வர துடிக்கும் தருணங்கள். தயவு செய்து குடிக்காதீர்கள். இந்த வேண்டுகோளை நாங்கள் மட்டும் வைக்கவில்லை. எந்த பொண்ணுமே என்னை வந்து இப்படி அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. என் சம்சாரம் அந்தளவுக்கு என்னை பார்த்துருக்காளுங்க. அவனால் நான் வந்து மறக்கவே முடியாதுங்க அவளை. இனிமேல் வந்து யார் குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்களா இந்த மாதிரி குடிக்காதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? நல்லா வாழ்றதுக்கு பாருங்கள். இனிமேல் நம்ம வந்து லைஃப் வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிறோம். அதனால் நம்ம கையில் இருக்க இந்த வாழ்க்கை நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. தனி மனித ஒழுக்கம், அறம் சார்ந்த வாழ்க்கை ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. சமுதாய மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் தனி மனித அறம் சார்ந்த வாழ்க்கை. மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். காவேரி செய்திகளுக்காக கோவை, மதுரை, கன்னியாகுமரி, சேலம் செய்தியாளர்கள் காமராஜ், சுயம்புலிங்கம், சரவணன் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் அசோக், சிக்கந்தர், முத்துகிருஷ்ணனுடன் திருக்குமரன். சென்னை போரூர் அருகே புதிதாக திறக்கப்பட இருந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சென்னை போரூர் அருகே புதிதாக திறக்கப்பட இருந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சென்னையை அடுத்த போரூர் அருகே உள்ள செட்டியார் அகரம் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இதையடுத்து கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் ஒரு கடையை ஏற்பாடு செய்து அதில் மதுபான பாட்டில்கள் கொண்டு வந்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். சுத்து வட்டாரத்தில் மக்கள் அனைவரும் ஆண், பெண், குழந்தைங்க அத்தனை பேரும் திரண்டு வந்து நாங்க கடையை திறக்க விடாமல் இது பண்ணோம். போலீஸ் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து திறக்க விடாமல் இருந்தது. எல்லாத்தையும் பாட்டில எல்லாம் அகற்றப்பட்டது. இப்போ திருப்பி நைட்டோட நைட்டு வந்து கடை திறந்தா போலீஸ் தான் எங்களுக்கு வந்து பதில் சொன்னோம். ஆனா நாங்க பாட்டில போட்டு உடச்சாலும் சரி, கடையை கொளுத்தினாலும் சரி, ஆனா வந்து யாரும் மக்கள் மேல கையை வைக்க கூடாது. விவசாயத்துக்கு வந்து விவசாயிங்க வந்து கடன் தள்ளுபடி சொல்றாங்க, அதை தள்ளுறதுக்கு இல்ல. ஆனா பிராந்தி கடை திறக்கிறதுக்கு அதுக்கு முடியுது. காவேரி தண்ணியை பத்தி கேக்குறாங்க, விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத அதுக்கு கொடுக்கறதுக்கு முடியல. கர்நாடகாவை கேட்கறதுக்கு இல்ல, ஆனா பிராந்தி கடை திறக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்குது. இந்த பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மக்களின் எதிர்ப்பு குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அங்கிருந்த மதுபானங்களை வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். டாஸ்மாகிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மேற்கொண்ட போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் பூந்தமல்லியிலிருந்து விக்னேஷுடன் சங்கரவடிவு. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் தீப்பெட்டிக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்குவது பட்டாசு மற்றும் அச்சு தொழில்தான். தற்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரி விகித குறைப்பை எதிர்நோக்கி ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலையில் வேலைகளை நிறுத்தி வரி விதிப்பு குறைத்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த பிறகு திருப்பி தொழில் நடத்துவது என்ற முடிவெடுத்து ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தை நாங்கள் தொடங்குகின்றோம்.
ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்று வீசி வந்த நிலையில் இன்று காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மீன்பிடி அனுமதி டோக்கன் ரத்து செய்துள்ளது. இதனால் இன்று ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் காரணமாக இன்று 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளும் கடலுக்கு செல்லாமல் படகை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் 3 துறைமுகத்தில் உள்ள போட்டுகள் இன்றைக்கி கடலுக்கு போகலை. காற்று அதிகமான காற்று அடிக்கிறனால போட்டு கடலுக்கு போகல. டோக்கன் கொடுக்கல. அப்படி டோக்கன் கொடுத்தாலும் நாங்கள் கடலுக்கு போகிற மாதிரி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால போட்டுகள் ரொம்ப சேதமாகும். அதனால் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம். இந்த 3 ஊர்லேயும் சேர்ந்து 1500 போட்டு மொத்தம் இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு போகாமல் நிப்பாட்டி வச்சு. திருப்போரூர் அடுத்த இளலூரில் உள்ள சுயம்புரீஸ்வரர் கோயிலில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான மரகத லிங்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்து மரகத லிங்கத்தை மீட்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இளலூர் பகுதியில் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ சுயம்பரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள மரகத லிங்கத்தை திருட ஏற்கனவே மர்ம நபர்கள் முயற்சித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை பயன்படுத்தி கொண்ட கொள்ளையர்கள் பல கோடி மதிப்பிலான மரகத லிங்கத்தை திருடி சென்றுள்ளனர். லிங்கம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரதிஷ்டை பண்ணதா சொல்றாங்க. எங்களோட தலைமுறைக்கு யாருக்குமே எப்ப இதை பிரதிஷ்டை பண்ணாங்க, எப்ப இதை உருவாக்குனாங்க, இந்த கோவில் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப தொன்மை வாய்ந்ததா கருதப்படுது. அதுவும் இல்லாம இது உள்ள ஐம்பொன் சிலைகள், விநாயகர் சிலை, இன்னொரு சிவன் சிலை, நடராஜர் சிலை, எல்லா சிலைகளும் இருக்கும் பட்சத்திலையும் அது எதுவுமே திருடு போகாம இந்த மரகத லிங்கத்தோட மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால இதை மட்டுமே களவண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கான நடவடிக்கை காவல்துறை விரைவாக எடுத்து அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பாக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சாந்தா மற்றும் தாம்பரத்தில் இருந்து நரேஷ்குமார். வட்டார பகுதிகளில் இரவு முதல் பெய்து வந்த மழையால் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பருவமழை பொய்த்ததால் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் மாவட்டத்தின் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வந்ததால் அப்பகுதிகளின் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி நாகர்கோவிலில் 32.2 மில்லிமீட்டர் மழையும், கொட்டாரத்தில் 31.4 மில்லிமீட்டரும், பூதப்பாண்டியில் 18.1 மில்லிமீட்டர் மழையும், அதிகபட்சமாக பாலமூர் பகுதியில் 64.8 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் பேச்சிப்பாறை அணையில் 14.15 அடியும், பெருஞ்சாணி அணையில் 29 அடியும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாரமாக தீராத வெயில், வெளியே போக கூட முடியாது, அந்த அளவுக்கு உள்ள வெயில். ஆனால் நேற்றுலேருந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு மழை பெஞ்சு அழகாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குற்றாலத்தில் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதனால் எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு தீரும். அதுக்கப்புறம் என்னென்னா விவசாயத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இது கண்டிப்பாக நீடிக்கணும். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மழை நீடித்தால் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான தண்ணீர் தேவை முழுவதும் பூர்த்தி அடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் சாந்தா, கன்னியாகுமரியிலிருந்து சுயம்புலிங்கம். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை ஐந்தருவியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஐந்தருவியில் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. பின்னர் மலைப்பகுதியில் நீடித்த மழை குறைந்ததை அடுத்து ஐந்தருவியில் நீர்வரத்து குறைந்தது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. சீசனுக்காக இப்போ குற்றாலம் வந்திருக்கோம். நேற்றுக்கு 5 ஃபால்ஸ் போனோம், இன்னைக்கு மெயின் ஃபால்ஸ் வந்திருக்கோம்.
இருக்கோம். தண்ணி செம்மையாக விழுகுது. கூட்டம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் தண்ணியோட இது நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் சாரலோட ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ண வேண்டிய சீசன் இது. யூ கேன் என்ஜாய். குற்றாலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் மதுரையிலேருந்து. நேத்தோட தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வருது. சுருளிலோட தண்ணி நிறையாவும் வருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் வந்து தண்ணி நல்லா நிறையாவும் வருது. இந்த மாதிரி ஃபால்ஸ் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த தடவை தான் முதல் டைம் பார்க்குறோம். குற்றாலம் மெயினருவியில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். அருவிகளில் கொட்டும் நீரால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். ரம்ஜான் விடுமுறை என்பதால் இன்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா, சாந்தா மற்றும் தென்காசியில் இருந்து இசக்கிராஜன். போதிய அளவு பருவமழை இல்லாத காரணத்தினால் வனவிலங்குகள் அதிக அளவில் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு உணவு மற்றும் தண்ணீர் தேடி வரும் சூழல் நிலவுகிறது. இதை தடுக்க வனப்பகுதிக்குள் கசிவு நீர் குட்டை அமைத்து அதில் நீர் நிரப்பும் முயற்சியை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக அன்னூரிலிருந்து செய்தியாளர் கதிர் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தற்பொழுது பருவமழை பொய்த்து போனது. இதனால் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இந்த கடும் வறட்சியானது மனிதர்களையும் மட்டுமல்லாமல் வனவிலங்குகளையும் அதிக அளவில் பாதித்திருக்கிறது என்று கூறலாம். மேட்டுப்பாளையம் கல்லாறு வனப்பகுதியில் உள்ள கசிவுநீர் குட்டையில் அதிக அளவில் மான், காட்டெருமை, யானைகள் இவை தன் குட்டிகளுடன் சேர்ந்து தண்ணீர் குடிப்பதுடன் விளையாடியும் செல்கிறது. இதை கண்ட வனத்துறையினர் மற்றும் வன ஆர்வலர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார்கள். காவேரி செய்திகளுக்காக அன்னூர் செய்தியாளர் கதிர். புறத்தில் உள்ள சிவந்தியப்பர் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள பாபநாசம் சிவன் கோயிலின் உப கோவிலான வழியடிமை கொண்ட நாயகி உடனுரை சிவந்தியப்பர் உள்ளது. இந்த கோயில் 1615ஆம் ஆண்டில் சிவந்தியப்பர் மற்றும் முத்து வீரப்பர் ஆகிய நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோயில் 65 அடி அகலம், 85 நீளமும் கொண்ட உயரமான மதில் சுவருடன் அமைந்துள்ளது. கோயிலின் கோபுரம் 85 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்ட 5 நிலை ராஜ கோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. கடைசியாக இந்த கோயிலுக்கு 1996ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதையடுத்து திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜூன் 19ஆம் தேதி மகா கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக பூஜைகள் தொடங்கின. 6ஆம் கால பூஜைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கடம் புறப்பாடு, ராஜகோபுரம், விமானங்கள் மற்றும் மூலஸ்தானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சிவந்தியப்பர் கோயிலில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தால் ஊர் செழிப்படையும் என்று நம்புவதாகவும் கும்பாபிஷேகத்தன்று மழை பெய்தது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கும்பாபிஷேக விழாவில் தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, அதிகாரிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் விக்ரமசிங்கபுரம், டானா, சிவந்திபுரம், அம்பலவானபுரம், அகஸ்தியர்பட்டி உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி, சாந்தலட்சுமி மற்றும் அம்பாசமுத்திரத்தில் இருந்து பூதபாண்டி. சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி விரைவில் சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை.
கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில் சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில் காவேரி பிரைம் தொடர்கிறது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழக அளவில் வானிலை நிலவரம். சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகமாக 36, குறைவாக 26. கோவையில் அதிகமாக 28, குறைவாக 22. திருச்சியில் அதிகமாக 37, குறைவாக 27. சேலத்தில் அதிகமாக 33, குறைவாக 23. நெல்லையில் அதிகமாக 35, குறைவாக 26. ஊட்டியில் அதிகமாக 16, குறைவாக 12. புதுச்சேரியில் அதிகமாக 36, குறைவாக 27. கன்னியாகுமரியில் அதிகமாக 29, குறைவாக 26. நாகர்கோவிலில் அதிகமாக 29, குறைவாக 25. இந்திய அளவில் வானிலை நிலவரம். டெல்லியில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகம் 29, குறைவாக 27. கொல்கத்தாவில் அதிகமாக 32, குறைவாக 26. பெங்களூருவில் அதிகமாக 26, குறைவாக 19. திருவனந்தபுரத்தில் அதிகமாக 28, குறைவாக 24. உலக அளவில் வானிலை நிலவரம். கொழும்பில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகமாக 34, குறைவாக 21. சிங்கப்பூரில் அதிகமாக 31, குறைவாக 26. சிட்னியில் அதிகமாக 15, குறைவாக 0.9. பாரிஸில் அதிகமாக 26, குறைவாக 17. லண்டனில் அதிகமாக 20, குறைவாக 15. துபாயில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverininews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.